அதிமுகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் அதிமுகவும் திமுகவும் நேரடியாக மோதுகின்றன என்பது குறித்த விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திமுக மற்றும் அதிமுகவிடையான இந்த நேரடி போட்டி பல இடங்களில் இருக்கிறது. குறிப்பாக அதிமுக நிற்கக்கூடிய அந்த 33 இடங்கள் அதிமுக இந்த முறை நிற்கிறது. 21 இடங்கள் திமுக நிற்கிறது. திமுக நேரடியாக 27 இடங்களை தேர்ந்தெடுத்து நிற்கிறது. அதன் அடிப்படையிலே அதிமுக தனது கூட்டணி கொடுத்ததாக 33 இடங்களில், புதுவை உட்பட 33 இடங்களில் அதிமுக நேரடியாகவே தங்களுடைய வேட்பாளர்களை களமிறக்கிறது. அதன் அடிப்படையில் பல இடங்களில் திமுக மற்றும் அதிமுக கட்சிகளினான நேரடி போட்டியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே அரக்கோணம் தொகுதியில் ஜெகத் ரட்சகன் திமுக வேட்பாளராகவும் ஏஎல் விஜயன் அவர்கள் அதிமுகவுடைய வேட்பாளராகவும் நேரடியாக களம் காணுகிறார்கள். அதிமுக இந்த முறை 33 இடங்களில் நேரடி போட்டிகள் எடுப்புகிறார்கள். அதே போல வடசென்னையை பொறுத்த வரைக்கும் கலாநிதி வீராசாமி அவர்கள் திமுக வேட்பாளராகவும் அதிமுக வேட்பாளராக நியமிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இருவருமே போட்டியாக இருக்கிறார்கள். ஸ்ரீபெரும்புத்தூர் TR பாலும் அதே போல அதிமுக சார்பில் பிரேம்குமார் அவர்களும் வேட்பாளராக நேருக்கு நேராக சந்திக்கிறார்கள். காஞ்சிபுரத்தில் கடந்த முறை இருந்த செல்வமே மீண்டும் திமுக சார்பில் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளரும் களம் காணுகிறார். அரக்கோணத்தில் ஜெகத் ரட்சகன் மீண்டும் களம் இறங்கிய நிலையில் ஏஎல் விஜயன் அவர்கள் இந்த முறை மீண்டும் களம் இறங்குகிறார். அதன் அடிப்படையிலே நேரடி போட்டியாக இருக்கிறது. வேலூருக்கும் அதே போட்டிதான். கதிரானந்த் அவர்களும் பசுபதி அவர்களும் நேரடியாக போட்டியிடுகிறார்கள். 2019 வெற்றி பெற்ற இந்த கதிரானந்துக்கு எதிராக தற்போது பசுபதி அவர்கள் வேட்பாளராக வேலூரில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் செல்வம் அவர்கள் 2019 வெற்றி பெற்ற அந்த செல்வத்துக்கு எதிராக அதிமுக சார்பில் ராஜசேகர் அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக திமுக என இரண்டு கட்சிகளும் நேரடி போட்டியில் பல இடங்களில் நிற்கின்றன. குறிப்பாக திமுகவை விட அதிக இடங்கள் நேரடி போட்டியாக அதிமுக இந்த முறை நிற்கிறது. 21 இடங்களில் திமுக நின்றாலும் கூட 33 இடங்களில் அதிமுக நேரடி போட்டியாக இருக்கிறது. எனவே அதிமுக 33 இடங்களில் இந்த தேர்தல் நிற்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் 16 வேட்பாளர்களும் இன்றைய தினம் 17 வேட்பாளர்களையும் அதிமுக அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே 33 வேட்பாளர்கள் அதிமுக சார்பில் களம் காணுகிறார்கள். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பில் கலியபெருமாள் அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு 2019 வெற்றி பெற்ற திமுக சார்பில் அண்ணாதுரை அவர்களே மீண்டும் வேட்பாளராக களமிறங்குகிறார். அதே போல ஆரணியை பொறுத்தவரும் புதிய வேட்பாளர் தரணிதரன் அவர்கள் திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக சார்பில் கஜேந்திரன் அவர்களும் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் மலையரசன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அதே இடத்தில் அதிமுக நேரடி போட்டி. அதே போல சேலத்தில் செல்வகணபதி விக்னேஷ் என இருவரும் போட்டியிடுகிறார்கள். புதிய வேட்பாளராக செல்வகணபதி மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய செல்வகணபதி தற்போது வேட்பாளராக நியமிக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக அதிமுக தன்னுடைய வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. ஈரோடை பொறுத்த வரைக்கும் பிரகாஷ் அவர்கள் நேரடி போட்டியாக இருக்கிறார். கடந்த முறை மதிமுக ஒதுக்கிய அந்த தொகுதியில் திமுக அந்த முறை நேரடியாகவே இளைஞரணி செயலாளர் பிரகாஷை வைத்து களம் காணுகிறது. அந்த இடத்திலும் அதிமுக வேட்பாளர் நேரடியாக அதிமுக நியமித்திருக்கிறது. பல இடங்களில் நாம் பார்க்கிறோம், பல இடங்களில் நேரடி போட்டி இரு கட்சிகளுக்கு இடையே இருக்கிறது. குறிப்பாக தென் சென்னை, அதே போல வட சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் என அரக்கோணம் என தொடர்ச்சியாக இந்த பட்டியலானது நீண்டு கொண்டே இருக்கிறது. அதன் அடிப்படையிலே பல இடங்களில் திமுக மற்றும் அதிமுகவினுடைய இந்த போட்டியாக இருக்கிறது. 2019 வெற்றி பெற்ற வேலூரில் கதிரானந்தை எதிர்த்து அதிமுக சார்பில் பசுபதி அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல தருமபுரி தொகுதியில் புதிதாக மணி என்ற வேட்பாளரை திமுக சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதற்கும் எதிர்த்தாக அதிமுக சார்பில் பாஸ்கரன் அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நீலகிரியை பொறுத்தவரைக்கும் ராசா அவர்களுக்கு எதிராக தமிழ்ச்செல்வன் அவர்கள் வேட்பாளராகவும், ஈரோட்டு தொகுதியில் ஆற்றல் அசோக்குமார் அவர்கள் வேட்பாளராக அதிமுக சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எதிராக பிரகாஷ் அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சேலத்தை பொறுத்தவரைக்கும் விக்னேஷ் அவர்கள் அதிமுக வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எதிராக மாவட்ட செயலாளர் செல்வகுமார், திமுகவில் மாவட்ட செயலாளர் செல்வகுமார் அவர்களுக்கு, செல்வகணபதி அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆரணி தொகுதியில் கஜேந்திரன் அவர்கள் வேட்பாளராக அதிமுக சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கார். அவருக்கு எதிராக தரணிவேந்தன், திமுக சார்பில் புதிதாக வாய்ப்பு கொடுத்த தரணிவேந்தன் அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருவண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் கலியபெருமாள் அவர்கள் வேட்பாளராக அதிமுக சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எதிராக 2019 ஆண்டு
நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அண்ணாதுரை அவர்கள் மீண்டும் இந்த முறை திமுக கூட்டணியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரியை பொறுத்தவரைக்கும் அசோகன் அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திமுக சார்பில் மணி அவர்கள் புதிதாக இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே வேலூரை பொறுத்தவரைக்கும் பசுபதி அவர்கள் அதிமுக சார்பில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2019 வெற்றி பெற்ற கதிரானந்த் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களின் மகன் கதிரானந்த் அவர்கள் மீண்டும் வேட்பாளராக திமுகவுக்கு நியமிக்கப்பட்ட நிலையில் திமுகவும் அதிமுகவும் இந்த முறை வேலூரில் நேரடியாக போட்டியில் ஈடுபடுகிறார்கள். அதே போல காஞ்சிபுரத்தில் இந்த முறை 2 கட்சிகளுமே நேரடியாக போட்டியிடுகிறார்கள். காஞ்சிபுரத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த 2019 வெற்றி பெற்ற செல்வம் அவர்கள் திமுக கூட்டணியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எதிராக அதிமுகவும் தற்போது வேட்பாளரை நியமித்திருக்கிறது. கோவையை பொறுத்தவரைக்கும் அதிமுக இந்த முறை கணபதி ராஜ்குமார் அவர்களை வேட்பாளராகவும் அதிமுக சார்பில் சிங்கை ராஜேந்திரன் அவர்களை வேட்பாளராகவும் நியமித்திருக்கிறார்கள். இந்த 2 கட்சிகளுமே கோவையில் முதல் முறையாக மோதிக்கொள்கின்றன. ஏனால் திமுகவை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை 2019 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டன. மேலும் இருக்கக்கூடிய பாஜகவும் கடந்த 2019 ஆண்டு கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு பாஜகவை வேட்பாளராக கூட்டணி கட்சியின் அடிப்படையில் பாஜக அந்த இடங்களை கொடுத்தன. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவும் நேரடியாக போட்டியிட்டு 2019 கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது. அதன் அடிப்படையே இந்த முறை நேரடி போட்டியாக திமுக அதிமுக என நேரடி போட்டியாக இருக்கிறார்கள். ஈரோடை பொறுத்த வரைக்கும் பிரகாஷ் அவர்கள் இளைஞரணி செயலாளர் பிரகாஷ் அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரகாஷ் அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த இடங்களில் இந்த முறை கூட்டணிக்கு கொடுக்காமல் அதிமுக நேரடியாக களம் காணுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் நம் கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பில் குமரகுரு வேட்பாளராகவும் கள்ளக்குறிச்சியில் மலையரசன் அவர்கள் திமுகவினுடைய வேட்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 இடங்களுமே நேரடி போட்டியாக இருக்கிறது. ஆரணியை பொறுத்த வரைக்கும் கஜேந்திரன் அவர்கள் வேட்பாளர் அதிமுகவுடைய வேட்பாளராகவும் ஆரனுடைய தரணி வேந்தன் அவர்கள் திமுகவினுடைய வேட்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருவண்ணாமலையில் கலியபெருமாள் அவர்களும் அதே திருவண்ணாமலையில் 2019 வெற்றி பெற்ற CN அண்ணாதுரை அவர்கள் திமுகவினுடைய வேட்பாளராகவும் தற்போதும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.